அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எல்லா சமயங்களுக்கும் பொதுவான ஒரு நடத்தை அல்லது செயற்பாடு என்னவென்றால் இறை வேண்டுதல் செய்தல். தாங்கள் நம்புகின்ற, தாங்கள் தங்கி இருக்கின்ற, தங்களுடைய நம்பிக்கைக்கும் எதிர்பார்ப்புக்கும் அமைவாக கொண்டுள்ள கடவுளை அவரிடம் வேண்டுதல் செய்வது. ஒரு கடவுளோ அல்லது பல தெய்வங்களாக நாங்கள் மதிப்பவர்களிடம் எங்களுடைய தேவைகளை, விண்ணப்பங்களை முன்வைத்து எங்களுடைய இயலாமையிலும் எங்களுடைய வரையறுக்கப்பட்ட தன்மையிலும் நாங்கள் மிகவே மகத்தான வெற்றிகரமான வாழ்வை கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய துணையை நாடுதல், வேண்டுதல் செய்தலாகும். இயேசு இந்த உலகத்திலே இருந்த பொழுது அவருடைய பணி மிகவும் ஆத்திரமான பணியாகவும் துரிதமுள்ள பணியாகவும் செயற்பாடுகளெல்லாம் மிகவே ஈடுபாடு கொண்டதாக, மக்களை கடவுளிடம் அழைத்து செல்லுகின்ற, கடவுள் யார் என்று சொல்லுகின்ற, அவர்களுடைய ஒழுக்க வாழ்வு, சமூக வாழ்வு எப்படிப்பட்டதாக அமைய வேண்டும் என்று அவர் போதனை செய்து கொண்டு வந்தார். அவர் யூத சமயத்திலே ஒரு போதகராக எண்ணப்பட்டவர். அவர் வேத நூலை நன்றாக படித்து ஆய்ந்து கற்றறிந்தவர். அதனால் அவருடைய போதனையிலே சிறப்பு இருந்தது, புதுமை இருந்தது, பொருள் இருந்தது, வாழ்வு பெறுகின்ற போதனையாக அமைந்திருந்தது. ஆனால் இந்த இயேசு அவர் தம்முடைய நாள் பூராக ஈடுபட்டு மக்களுக்கு பணி செய்து கொண்டு வந்தவர், போதித்தவர், புதுமை ஆற்றியவர், அவர்களோடு வாழ்வில் இணைந்து கலந்து கொண்டவர். தனிமையிலே, குறிப்பாக இரவு வேளைகளிலே, யாரும் இல்லாத வேளைகளிலே அவர் விழித்திருந்து மன்றாடினார், வேண்டுதல் செய்தார் என்று நற்செய்தியிலே பல இடங்களிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த வேண்டுதல் செய்வதிலே அவர் எதை பெற்றுக்கொண்டார், அவர் எதை அனுபவித்தார், அதனால் அவருடைய வாழ்வு எப்படி சிறந்த வாழ்வாக, அவருடைய போதனையிலே சிறப்பு இருந்ததாக, இந்த இறை வேண்டுதல் அவருக்கு அவருடைய வாழ்வின் உரமாக இருந்தது. அவருடைய வாழ்வை செழுமைப்படுத்துகின்றதாக இருந்தது. அவருடைய வாழ்வுக்கு சக்தியும் பலமும் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாக, அனுபவமாக இருந்தது. இந்த செப வேளையிலே அவர் என்ன சொல்லியிருப்பார், என்ன செய்திருப்பார், அவர் எப்படி என்ன மனநிலையோடு இருந்திருப்பார் என்பதையும் நாங்கள் நற்செய்தி வாயிலாக உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்று, அவர் தனித்து இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. தந்தையோடு தனித்து இருந்தார். அதாவது ஏனைய பிராக்குகளை எல்லாம் அவர் கைவிட்டு அவருடைய உள்ளமும் அவருடைய தந்தையாகிய இறைவனுடைய உள்ளமும் ஒன்றித்திருந்ததாக நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய தந்தையினுடைய எண்ணத்தை, திட்டத்தை, சித்தத்தை, விருப்பை இவர் எப்பொழுதும் உய்த்துணர்கின்றவராக அவரோடு ஒரு நெருக்கமான முறையிலே உறவில் இணைந்திருந்தார். அதுதான் அவருடைய வேண்டுதல் செய்கிறனுடைய அடிப்படையாகும். அதாவது என்ன மனநிலையோடு நாங்கள் ஒருவரோடு பேசுகின்றோம், உரையாடுகின்றோம், அவரை நாங்கள் எப்படி பார்க்கின்றோம், வெறுமனே கண்களால் அல்ல, எங்களுடைய புத்தியினால், உள்ளத்தினால், இவர் யார், இவர் எனக்கு யார், இவர் எப்படிப்பட்டவர், இவருடைய நன்மை என்ன, இவரிடம் இருக்கக்கூடிய குறைபாடு என்ன, இவரோடு எனக்கும்
இந்த சமூகத்திற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் சில வேளைகளிலே இருந்த உறவு நிலை எப்படி இருந்தது, இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிந்து தெளிந்து அதற்கேற்ப நாங்கள் அவரோடு உரையாடுவோம். அவருடைய பலம் என்ன, அவருடைய பலவீனம் என்ன, அவருடைய விருப்பு என்ன, அவருடைய திட்டங்கள் என்ன, அவருடைய நோக்கு என்ன, அவர் உலகத்தை அவர் எப்படி கூர்ந்து பார்க்கின்றார், தூர நோக்கோடு பார்க்கின்றார், வாழ்வை எப்படி அணுகுகின்றார், அவருடைய கோட்பாடுகள் என்ன, அவருடைய கொள்கைகள் என்ன என்று நாங்கள் இன்னும் ஒருவரை ஓரளவு நாங்கள் எடை போட்டுத்தான் நாங்கள் சிறந்த முறையிலே உரையாடக்கூடியதாக இருக்கின்றது. இயேசு தன்னுடைய தந்தையாகிய கடவுளை பற்றி அவர் மிகவே ஆழ்ந்து அறிந்திருந்தார். சொல்லுவார், தன்னுடைய தந்தையினுடைய நெஞ்சத்திற்கு அருகாமையிலே இருக்கின்ற தமக்கு மட்டும்தான் இந்த இறை தந்தை யார் என்பதை தெரியும் என்று சொல்கின்றார். அதை அவர் ஒளித்து வைக்கவில்லை. அதை அந்த அனுபவத்தை தன்னுடைய சீடர்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றார். நாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அதான் உண்மையான வாழ்வும், அதான் உண்மையான மனித நேயமுமாகும், மனித பண்புமாகும். இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட நாங்கள் மாண்புள்ளவர்களாக எப்படி வாழுகின்றோம் என்றால், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்த நல்ல அனுபவங்களை, இறை அனுபவங்களை ஏனையவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவம் உள்ளவர்களாக மாறுகின்ற பொழுது நாங்கள் மாண்புள்ளவர்களாக மாறுகின்றோம். இது வெறுமனே ஒரு பேச்சாளர்களாக, உரையாற்றுகின்றவர்களாக அல்லது எழுத்தாளர்களாக அல்ல. வாழ்வினாலே நாங்களுடைய ஆன்ம அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதாவது இறை அன்பை பிறரன்பாக நாங்கள் கொடுக்கின்ற மனப்பக்குவம் கொண்டவர்களாக இருந்தால் எங்களுடைய வாழ்வு ஒரு ஆழமான, சிறந்த, அற்புதமான ஒரு வாழ்வு ஆகும். இந்த இயேசு எங்களுக்கு சொல்லித்தர வருகின்ற ஆழமான இறையியல் கருத்து என்னவென்றால், இறைவன் யார் என்று சொல்லி தருகின்றார். அந்த இறைவனுக்கும் தமக்கும் இடையிலே இருந்த உறவு என்ன என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதனாலே இவர் தனித்து தனித்து நீண்ட நேரங்களை இந்த இறை வேண்டுதலிலே செலவு செய்கின்றார். அதனுடைய இரகசியம் என்ன, அதனுடைய பலம் என்ன, அதனால் தமக்கு என்ன நன்மை கிடைக்கலாமோ என்ற அந்த கேள்விக்குறியோடு சீடர்கள் இயேசுவை அணுகி, எங்களுக்கும் கற்றுத்தாரும், மன்றாடுவதற்கு கற்றுத்தாரும். திருமுழுக்கு யோவான் இவ்வாறு சமய தலைவர்கள், போதகர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள் இறை வேண்டுதல் செய்வதற்கு. இயேசு அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு அழகான செபத்தை சொல்லிக் கொடுக்கின்றார். அதைத்தான் நாங்கள் பரமண்டல மந்திரம் என்று சொல்லுவோம். மந்திரம் என்று சொல்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்கள் நிறைய கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை. லார்ட்ஸ் பிரேயர் சொல்லுவாங்க, அவர் ஃபாதர் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட இந்த செபத்தை இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதனாலே காலாகாலமாக எல்லா மக்களும் கடவுளை, இயேசுவிலே நம்பிக்கை கொள்ளுகின்றவர்கள் எல்லோரும் இந்த செபத்தை தங்களுடைய சிறிய பருவத்திலே இருந்தே கற்றுக்கொள்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் இதை பல தடவைகளிலே சொல்லுகின்றோம். இந்த மன்றாட்டை நாங்கள் குறிப்பாக திருப்பலியிலே ஒரு விசேட சமூக குடும்ப சபமாக அதை நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த வேளையிலே நான் சொல்ல விரும்புகின்றது என்னவென்றால், இயேசுவினுடைய மனநிலை தம்முடைய இறைவனை பற்றியதாக இருந்ததற்கு அவரை ஒரு தந்தையாக, அன்புள்ள, கருணை மிக்க, வள்ளல் தன்மை கொண்ட, வல்லமை மிக்க கடவுள் தந்தையாக பார்க்கின்றார். தந்தை என்கின்ற அனுபவம், நம்பிக்கை அக்காலத்திலே வாழ்ந்த ஆண் ஆதிக்கம் செலுத்திய சமூகத்தில் இருந்து பெறப்பட்டது. ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக, உழைப்பாளியாக, தீர்மானம் எடுக்கின்றவராக, அறிவூட்டும் தந்தை நீர் வழிகாட்டும் தலைவன் என்று
குடும்பத்தை வழிநடத்துகின்ற ஒரு தலைவனாக பார்க்கின்ற அந்த சமூகத்திலே தந்தை என்கின்ற ஸ்தானத்தில் விளங்கியவர்கள் மிகவும் முக்கியமானவர்களாகவும், பிள்ளைகள் அவர்களை ஹீரோக்களாக, ஐக்கனாக, தங்களுடைய அடையாளமாக, தங்களுடைய எதிர்காலத்திலே தாங்கள் எப்படி வர வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை ஊட்டுகின்ற தலைவர்களாக பார்த்தார்கள். அவர்களுக்கு மதிப்பும் அவர்களுடைய மாண்புக்கு அவர்கள் பெருமை சார்க்கின்றவர்களாகவும் அவர்கள் வளர்ந்தார்கள், உருவாக்கப்பட்டார்கள். அதனாலே இறைவனை தந்தை என்று சொல்லுகின்றது ஒரு மாபெரும் உண்மையாகும். இதை எங்களுடைய மனங்களிலே ஆழ பதித்தால் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கின்றோம் என்றால் அதனுடைய விளைவாக எங்களுடைய வாழ்வு எப்பொழுதும் மகிழ்ச்சிகரமானதாகவும் நம்பிக்கை உள்ளதாகவும் எதையும் தாங்கக்கூடிய வல்லமை இடம் அல்லது பக்தி படைத்த உள்ளங்களாக நாங்கள் மாறுவோம். எதிர்காலத்தை நோக்குகின்ற பொழுது பெருமூச்சுகள் எங்களுக்கு வருகின்றன, ஏக்கங்கள் வருகின்றன, சந்தேகங்கள் வருகின்றன. எங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் நாங்கள் சந்திக்கின்ற பல சவால்களை எதிர்கொள்ள முடியாதவர்களாக, நாங்கள் உடைந்த உள்ளங்களாக, நொறுக்கப்பட்ட உள்ளங்களாக மாறுகின்றோம். காயப்பட்டவர்களாக நாங்கள் வாடுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் விடிவு இல்லை என்று நாங்கள் ஏங்குகின்றோம். இப்படிப்பட்ட சூழல்களில் எல்லாம் அழகான ஒரு பாடல் உண்டு. Lord, you raised me up என்று சொல்லி, என்னை உயர்த்தினீர், மலைகளுக்கு மேலாக உயர்த்துகிற பொழுது நான் பலமுள்ளவனாக மாறினேன், என்னுடைய ஆற்றலுக்கும் அதிகமாக நீர் என்னை உயர்த்தி இருக்கின்றீர். இப்படியாக பாடப்பட்ட ஒரு ஆங்கில பாடல். ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தையினுடைய தோளிலே இருக்கின்ற பொழுது, தந்தையினுடைய தோளிலே இருக்கின்ற பொழுது அவன் கொள்ளுகின்ற நம்பிக்கை, மகிழ்ச்சி, வெற்றி உணர்வு, அக்களிப்பு, இவைகளெல்லாம் ஒரு பிள்ளைக்குள்ளே, ஒரு சிறுவன் சிறுமிக்குள்ளே இருப்பது போல நாங்கள் கடவுளை தந்தை என்று அழைத்து அவருடைய தோளிலே நாங்கள் சுமக்கப்படுகின்ற, தூக்கி வளர்க்கப்படுகின்ற, தூக்கி செல்லப்படுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் உணர்கின்ற பொழுது, அப்பா தந்தா என்று அழைத்து நாங்கள் செபிப்பதற்கு இயேசு எமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். தூய ஆவியானவர் எங்களுக்குள்ளே இயக்கம் பெற்று அவர் கடவுளை அப்பா என்று சொல்லுகின்ற உரிமையை தந்திருக்கின்றார். அதனால நாங்கள் உரிமை குடிமக்களாக கடவுளை நாங்கள் விண்ணகத்தில் உள்ள எங்கள் தந்தையே என்று நாங்கள் மன்றாடுகின்ற பொழுது அந்த உள்ளுணர்வு எங்களுக்கு ஆழமான நம்பிக்கையை, வாழ்விலே நம்பிக்கையை, எங்களிலே நம்பிக்கையை, அடுத்தவர்களிலே நம்பிக்கையை, கடவுளிலே நம்பிக்கையை எங்களுக்கு மென்மேலும் அது வளர்க்கின்ற ஒரு இறை உணர்வு வெளிப்பாடாக அமையட்டும். கடவுளிலே அவர் ஒரு எங்களுடைய அன்பான விண்ணகத்திலே இருக்கின்ற வல்லமையுள்ள கருணையுள்ள தந்தை என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, அந்த மனநிலையோடு நாங்கள் இறை வேண்டுதல் செய்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்விலே ஒளிமயமான எதிர்காலத்தை நாங்கள் நோக்குவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.